வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். உலக நாடுகளுடைய ஒற்றுமை மேலோங்க வேண்டும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்துகின்ற இந்த போர் என்பது ஈரான் மக்களுடைய வாழ்வாதாரத்தையே முழுமையாக அழித்து கொண்டிருக்கின்றது. ஒரு இருள் சூழ்ந்த பகுதியாக அம்மக்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல், வீடு இல்லாமல், உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான வாழ்வாதாரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பத்திரமாக அண்டை நாடுகளுக்கு அருகாமையில் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும். அனைத்து உலக நாடுகளுமே ஒன்றாக இணைந்து அம்மக்களுக்குரிய உணவுப் பொருட்கள் அனைத்து பொருட்களையுமே கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும். இதனால் ஒரு மிகப்பெரிய அளவில் அம்மக்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக நிர்ணயம் செய்து தரப்படும். ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக இரு நாடுகளுக்குள்ள தலைவர்களுக்கு இது மாதிரியான பேச்சுவார்த்தை முழுமையாக ஐநா சபையின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும். ஒரு தன்னிச்சையாக எடுக்கின்ற முடிவென்பது உலக நாட்டையே முழுமையாக இன்றைக்கு பாதித்து கொண்டிருக்கின்றது. அண்டை நாடுகளை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தும் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. பொருள் சேதம் அதிகமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்துக்குமே காரணமான அமெரிக்கா முழுமையாக பொறுப்பேற்று அந்த பொருள் சேதத்துக்குரிய அனைத்துமே கொடுப்பதற்குரிய ஆவணம் அளிக்கப்பட வேண்டும். இது அனைத்து உலக நாடுகளுடைய தலைவர்கள் இதற்குரிய அனைத்து அமைப்பாக ஏற்படுத்தி இந்த பொருள் சேதத்துக்குரிய முதலீடை பெற்று தருமாறு மக்களின் எளிய மகளாக இங்கு வேண்டுகிறேன். அனைத்து நாடுகளுமே அம்மக்களுக்குரிய உணவுப் பொருட்கள் அனைத்து பொருட்களையுமே அவர்களுக்குரிய கூடிய சீக்கிரம் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். நன்றி மக்களே.